இப்போ வந்து காஜா போடுறது எப்படி சிசரை வச்சு அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ரெண்டாக மடித்து கட் பண்ணிவிட்டு பொடியாக என்ன செய்யணும் இந்த இப்படியே ஒரு நூல் அளவு கேப் விட்டு அப்படியே வரிசையாக நூல் வந்து ரெட்டையாக விடணும். ஆமாம், நூல் ரெட்டையாக நூல் தான், நூல் கிடையாது, 2 நூல் அப்படியே வரிசையாக அந்த இதை மிஷினில் போட்ட மாதிரியே நமக்கு அந்த எம்மிங். ஆமாம், எம்மிங் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கையில் இப்படி தான் போட்டாங்க. இது வந்து கரெக்டாக அந்த மேலே ஒரு குத்து, அதுக்கப்புறம் திருப்பி இங்கிட்டிருந்து மறுபடியும். அதெல்லாம் ரொம்ப நாங்கள் தையல் பழகும் போதெல்லாம் உட்காந்து வேலை கொச்சி வைக்கிறது காஜா தைக்க போடுறோம். இந்த இருக்குது இப்படியே ஒரு நூல் கேப்பு தான், அந்த ஒரு நூல் கேப்லேயே வரிசையாக கொண்டு வைக்கணும். அந்த கொத்தி நம்மளே நினச்சாலும் இந்த இதை வந்து பிரிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். மிஷினில் போடுறது கூட கீழே ஒரு நூலை எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே பிரிஞ்சு தனியாக வந்துடும். இது துணி கிழிஞ்சாலும் தையலுடைய இது போகாது. தைச்சிட்டு கீழே வந்து ஒரு குத்து வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் வச்சுட்டு கீழே வந்து காஜா போட்டாச்சு. தெரியும் நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள் காஜா போட்டது, சூப்பராக இருந்துருக்குது. ஓகே, அடுத்தது பட்டன் எப்படி தைக்குதுன்றதை பார்ப்போம். பட்டன் வந்து மேலே வச்சு ஊசியை கரெக்டாக அப்படி குத்தி பெருக்கல் அடையாளமாக போடணும், ஏதாவது கிராஸாக, அப்படின்னா தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை கொஞ்சம் தைக்கும் போதே லூஸாக தான் தைக்கணும், ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது. அப்போ தான் கீழே சுற்றணும். கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி இழுத்துடக்கூடாது. லேசாக ஒரு நூறு கேப் விட்டு கொஞ்சம் லூஸாக விட்டு தைச்சிக்கணும். தைச்சிட்டு அதை அப்படியே கீழ்ப்பக்கமாக ஊசியை வச்சு இழுத்துட்டு இப்படி வச்சு இப்படி சுற்றணும். ஆமாம், அப்போனா தான் அந்த பட்டன் ஸ்ட்ராங்காக இருக்கும். வச்சு கீழே வந்து ஒரு தையல், ஒரு கட்டு வெட்டிட்டு இப்போ பட்டன் வச்சாச்சு. பட்டன் வந்து இப்படி இருக்கணும், வச்சு இப்படி மாட்டும்போது வச்சுருக்கணும். மிஷினில் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக, இந்த மிஷினில் போட்டதை காட்டிலும் ஸ்ட்ராங்காக நல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு குப்பாயம் வெட்டினோம் இல்லையா, அதுக்கு ஜாக்கெட்டுக்கு வந்து அந்த குப்பாயத்துக்கு பாக்கெட் ரெடி பண்ணுறோம். பாக்கெட் வந்து நம்ம ஏற்கனவே அளவு வச்சது அதில் எப்படி தைச்சி தைக்கிறதுனா அந்த கட் பண்ண இடத்துல வந்து என்ன பாக்கெட்டு அப்பு பாக்கெட், அதாவது வந்து தொங்காமல் துணியோட அப்படியே இதாகிக்கணும், துணியோட பயிற்சிடுறது அப்படியே. இதுக்கு பேர் அப்பு பாக்கெட்டு. இதில் கிராஸாக தான் வருமோ? ஆமாம், இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கிராஸாக வந்து பாக்கெட் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். அடுத்து நெஞ்சி பட்டி. என்ன நெஞ்சி பட்டி? மேலே உள்ள நெஞ்சி பட்டி, அடியில் உள்ள ரெண்டுமே ஒரே அளவு தான். ஓ, இந்த பட்டன் பீஸ் வைக்கணும் அது மாதிரி. ஆமாம், 3 இன்ச்சு அகலத்தில். 3 இன்ச்சு அகலத்தில் மேலே முதல்ல வந்து இந்த சைடு, எந்த சைடு? அடிப்பக்கத்தில் முதல்ல தைச்சு ரெடி பண்ணி வச்சிடணும். லேசாக முனையில் கட் பண்ணிட்டு
வந்து ஒரு 5 கூடுதலாக 1 இன்ச்சு தீர்மானத்துக்கு வச்சுட்டு இது கரெக்டாக ஒரு இன்ச்சு பட்டி. இந்த பட்டியோட அகலம் வந்து 1 இன்ச்சு. அடிப்பட்டி மேல் பக்கம் பட்டி வந்து உள் பக்கமாக வைக்கணும். இன்னும் கூடுதலாக மேலே வச்சு 4 இன்ச்சு மேலே ஏற்றி வர மாதிரி. ஆமாம். அப்புறம் அதை பட்டி போடையில கட் ஆகணும். வச்சுட்டு எங்கே நம்ம கட் பண்ணி இறக்கணுமோ அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லேசாக வெட்டி விட்டு லைட்டாக. ஆமாம், வெட்டி விட்டோம்னா அடுத்து நீவிட்டு ரெண்டு சேர்ந்து இருக்குனால பெரிய துணியாக தெரியும். கீழே 2 இன்ச்சு இறக்கணுமா? ஆமாம். இறக்கி வெட்டிட்டு இங்கே இருந்து இந்த பீஸை வந்து ஒரு 3/4 இன்ச்சிட்ட வெட்டிடணும் உள்பக்கம் மடிக்கிறதுக்கு ஏதுவாக. அப்புறம் இங்கேருந்து உள்ளே மடித்து இந்த பட்டியை விட ஒரு நூல் கூட இருக்கணும். அதாவது ஒரு இன்ச்சு பட்டி கரெக்டாக வச்சு எங்கேக்குள்ளே நம்ம தைச்சோமோ அந்த இடத்துல வச்சு அப்படியே கீழே இந்த இதை துணியை வந்து கீழே இறக்கி விட்டுருவோம். பின்னாடி உள்ளதில் வச்சுட்டு கழுத்தை கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து கட்டணும். அப்புறம் ரிவர்ஸில் வந்து இங்கேருந்து கரெக்டாக சென்ட்ரு வரணும். இந்த பட்டி வந்து சென்டராக வரணும். இப்படி ஒரு முக்கோணம் வச்சுட்டு இப்படி முக்கோணம் வைக்கணும். ஆமாம், சாதாரணமாக வைக்கலாம். கரெக்டாக சென்டரில் வர மாதிரி அந்த முக்கோணம் சென்டருக்கு வரணும். ஆமாம். வச்சுட்டு இந்த இடத்துல இன்னொரு கட்டு பட்டி முடிஞ்சு நெஞ்சு பட்டியை நெஞ்சு பட்டி தைச்சாச்சு. அதாவது நெஞ்சு பட்டினா நம்ம பட்டன் பிடிச்சி சொல்கிற மாதிரி அடிப்பட்டி இப்போ மேல் பட்டி தைச்சாச்சு. சரி. அடுத்து வந்து இது வந்து நம்ம 1.5 இன்ச்சு இது வந்து 1.5 இன்ச்சு கழுத்து பீஸு. இந்த இதுக்கு நம்ம சின்ன பட்டி அடிக்கக்கூடாது, பெரிய பட்டி அடிக்கணும். பெரிய பட்டி அடிக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் வந்து அது திருகாமல் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். அதனால் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு துணியை வெட்டிடணும். மடிச்சிடணும். இப்படி மடித்து தைக்கணும். ஒரு 6 இன்ச்சு உள்ள முடிச்சிட்டோம்னா காலமாக வந்துடும். கிடையாது, அப்படியே சோட தையல் கிடையாது, அப்படியே வந்துடும். எங்கெங்கே ரவுண்டு வருமோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு சின்ன ஃபீட் வச்சுக்கணும். அதுதான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உட்காரும். மொத்தம் வந்து 4 ஃப்ளீட் வைக்கணும். 4 ஃப்ளீட். ஆமாம். வச்சுட்டு அந்த ஷோல்ட்ரு கிட்ட வந்து ஒரு ஃப்ளீட்டு, ஷோல்டர் பாயிண்ட் வருதுல்ல அது கிட்ட ஒரு ஃப்ளீட்டு. அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பேக்கில் வந்து அதே மாதிரி இப்படி வச்சா தான் அந்த கழுத்து வந்து உட்காரும். இல்லைன்னா வந்து அது திருகும். இப்போ இந்த சென்ட்ரு எல்லாமே எங்கே ரவுண்டு ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து என்ன செய்யணும், ஃப்ளீட்டு சின்ன ஃப்ளீட்டாக வச்சுக்கணும். வச்சுட்டா கழுத்தை நம்ம இருத்தும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ ஷோல்டருடைய இதுக்கிட்ட வரும்போது ஒரு ஃப்ளீட்டு, இப்படி ஃப்ளீட் வச்சா தான் நம்ம அடித்து திருப்பும்போது கரெக்டாக இதாக வரும். இல்லைன்னா ஃப்ளீட்டு கூட வச்சுட்டாலும் பரவாயில்ல, கம்மியாக வச்சிடக்கூடாது, இந்த இழுவைக்கு வரணும். இப்போ துண்டை விட்டுட்டு எங்கெங்கே ரவுண்டு வருதோ அந்த இடத்துல பூரா சின்ன நாச்சு போட்டுட்டே வந்துட்டோம்னா அந்த இழுவைக்கு கரெக்டாக வந்துடும். ஷோல்டருடைய சென்ட்ரு பேக்கில் அதே மாதிரி ரவுண்டு எங்கெங்கே வருதோ அந்த இடத்துல ஃபுல்லாமே சென்டரில் அதே மாதிரி ரவுண்டு எங்கெங்கே வருது கட்டு அப்படியே வரிசையாக. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், தையல்
அதாவது மேலே மடிச்சு அமுக்கு தையல். அமுக்கு தையல் போடணும். இது அமுக்கு தையல். அடுத்து வெளிப்பக்கமாகவே இந்த பட்டியோட தையலை அப்படியே உள்ளே மடிச்சு விட்டணும். ஆமாம், சட்டையை நம்ம வெளிப்பக்கம் வச்சுக்கிட்டு நல்ல பக்கம் வச்சு பட்டி உள்ளே மடிச்சுக்கணும். ஆமாம். இப்போ இந்த பக்கம் என்ன செஞ்சிடணும், தையலை போட்டு அப்படியே அந்த சேஃப் கரெக்டாக வரும், இழுவிக்கு வராமல் நம்ம தைச்சது வந்து ஒரு 4 இன்ச்சு என்ன செய்யணும், மேலே ஏற்றி 4 இன்ச்சு மேலே ஏற்றி இதில் தையல் போட்டணும். வெட்டினமோ அந்த சேஃப்லேயே அந்த கழுத்து அப்படியே வந்துடும். இது ஃபீட் வைக்கிறதுனால தான் அது திருகாமல் கரெக்டாக படிஞ்சு வருது. இப்போ எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லைல்ல, அதுக்கு என்ன காரணம்னா அந்த கட் பண்ணது இந்த டாட் இது பிடிச்சி இந்த மாதிரி டக்கு வச்சோம்ல, அதனால அது என்ன செய்யும், அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக இதாக வந்துடும். கரெக்டாக என்ன செய்யணும், அந்த இதுக்கு பட்டி லெவலாக வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு அவ்வளோ. இப்போ கழுத்து பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு கழுத்துக்கிட்ட வந்து ஸ்டிப்பாக இருக்கும். இது வந்து நெஞ்சு பட்டி வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்து நமக்கு பட்டன் வைக்கிறதுக்கான மார்க்கு ஒரு பட்டன் தான் வைக்கணும். அதுக்கு வந்து 2 பட்டன்லாம் வைப்பாங்க. இங்கே ஒன்று இதை வச்சுட்டு இதுக்கு நேராக பட்டன் வைக்கணும். இதுக்கு நேராக இது ஒன்று பட்டன், காஜா பட்டன். ஓகேவா? அதில் காஜா பட்டன் வச்சுக்கா, அமுக்கு பட்டன் வச்சுக்கா, எதுனா காஜா பட்டன் தான் வைக்கணும். அமுக்கு பட்டன் தான் துரு ஏறிடும். காஜா பட்டன் அதோட கிடக்கும். மிஷின் காஜா கொடுத்தீங்கன்னா வச்சு கொடுப்பேன். கல்ச்சாப்பில் பையன் பட்டியில் அவ்வளோதான். நெஞ்சு பட்டி எல்லாம் முடிஞ்சு. இப்போ பாக்கெட்டு வெளுத்து எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து இப்போ வந்து பட்டி வந்து மடிச்சு வைக்கணும். கீழே மடிச்சு வைக்கிறோம். கீழே வந்து குப்பா பட்டி நம்ம ஜாக்கெட்டுக்கு அடிப்பட்டி அடிக்கிறோம்ல, அது மாதிரி பேக் சைடு நம்ம மடிச்சு வைக்கிற மாதிரி. ஆமாம், வச்சுட்டு கீழே ஒரு அடி. ஆனால் நம்ம ஜாக்கெட்டு கீழே தைக்க மாட்டோம். இதில் கீழே ஒரு தையல் தைக்கிறோம். சுருளாமல் இருக்குது. இருக்கிறதுக்காக இந்த பக்கம் அந்த உயரம் அப்படியே வந்துருச்சு. உயரம் இப்போ 20 இன்ச்சு உயரம் அப்படின்னா இங்கேருந்து 20 இன்ச்சு இருந்து உயரம் 20 இன்ச்சு கரெக்டாக வந்துச்சு. அந்த 10 பாயிண்ட் கம்மியாக இருக்கிறது எவ்வளோ வேலை பார்க்க வைக்கணும். இது முன்னாடி 10 பாயிண்ட். ஆமாம், 10 பாயிண்ட் கம்மியாக இருக்கிறது வேலை அதிகமாக வாங்குது. ஆமாம், அதுதான் துணி கூட எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு வேலையும் கூடும், பார்க்குறதுக்கும் ஒரு இதாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 10 பாயிண்ட் என்னமோ பெரிய ஒரு போலீஸ் இது பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாங்க. 10 பாயிண்ட் மிஞ்சி போனால் 100 ரூபா துணினாலும் 10 ரூபா தான் வரும். ஆமாம், அதே அப்போ அவங்க நினச்சிக்கிறாங்க, நம்ம 10 பாயிண்ட் கொடுத்து அவன் எடுத்துக்குவானோ, இந்த கலர் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்றது அவங்களுக்கு தெரியல. இப்போ கீழே பட்டி தைச்சாச்சு. அடுத்து கை வந்து கீழே எடுத்துருக்கோம்னா உள்ள வச்சுக்கணும். கீழே அந்த அளவுக்கு ஒரு பட்டி கை மடிச்சு வைக்கிறோம். அதே மாதிரி இங்கே இதுக்கு இந்த ஆம்கோல் வரைவு இதெல்லாம் கிடையாது. ஆம்கோல் வரைவே கிடையாது. எதுவுமே கிடையாது. சதுரமாக இருக்கும். சென்டர் மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன செய்யணும், இதுக்கு பேர் பகல். இதை வந்து இங்கே இருந்து அதாவது எத்தனை இன்ச்சு எடுத்துக்கணும் சொல்லிட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் 3க்கு 3 அதாவது 3 இன்ச்சு வரணும். நம்ம வெட்டினது 4 இன்ச்சு. 4 இன்ச்சு 4க்கு 4 ஆமாம், 4க்கு 4 போயிட்டு இங்கே தையல் அளவுக்கு நிப்பாட்டிட்டு திருப்பிடணும். நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இங்கேருந்து இப்படியே எடுத்து இங்கிட்டிருந்து நம்ம கை லூஸ் வந்து ஜாக்கெட் அளவு என்னன்னு பார்க்கணும். கரெக்டாக அந்த அளவு தான் வரும்.
இதே அளவுக்கு அப்படியே இந்த இருக்குல்ல இதை வந்து கட் போட்டு இதை அப்படியே பக்கமாக நீவிட்டு இங்கேருந்து இதை வந்து அப்படியே கையை இதில் கை தைக்கிறதே கொஞ்சம் பிரச்சனை நினைக்கிறேன், புரிய மாட்டேன், எனக்கே புரியலை. கை வந்து அந்த துணி கொடுத்தேன்ல சதுரமாக, அந்த துணியை வந்து இப்படி நம்ம வி ஷேப்பில் கொடுத்துட்டோம். வி ஷேப்பில்? ஆமாம். கொடுத்துட்டு வெட்டி விட்டோம். இப்படி வெட்டிட்டோம்னா இப்படி வந்துடும் கை. வித்தியாசமாக வந்துருக்குது கை. ஆமாம், கை வந்து இப்படி வந்துடும். நம்ம ஜாக்கெட் மாதிரி இல்லாமல் இது ஒரு இது வந்து இது ஒரு வித்தியாசம் அப்படி வந்துடும். ஆமாம். இதை வந்து இதுதான் சென்ட்ரு. இங்கேருந்து நமக்கு இந்த கையை என்ன செய்யணும், வந்து வச்சு சென்ட்ரு இங்கேருந்து. எது சென்ட்ரு? இந்த இதுக்கு இந்த ஷோல்டருடைய வருதுல்ல. ஆமாம். இந்த இதுலேருந்து சென்ட்ரு ஷோல்டரு நடு நம்ம ஒட்டு கொடுத்தோம் அந்த அந்த பீஸ் வந்து சென்டர் இருக்கணும். ஆமாம். இங்கேருந்து நம்ம என்ன செய்யணும், இங்கேருந்து இது வரைக்கும் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிடணும். அதே மாதிரி இங்கேருந்து ரிவர்ஸு ரெண்டு கையில் அப்படியே இந்த இதுலேயே நமக்கு அந்த இதை நீளம் அப்படியே வந்துடும். இந்த இது அப்படியே ஒரே ரோலிங்கு. அதை நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே சொல்லுவோம். நேராக பிடிச்சி அடிக்கணும். இந்த பாக்கெட்டை ஒட்டி வரும். அந்த இந்த ஓரத்தில் தான் தைக்கணும். பாக்கெட்டுக்கு வந்து அதை கவனமாக பார்த்து தைக்கணும். இதை எடுத்துட்டு இங்கிட்டு இருந்து, ஏன்னா கீழே டிஸ்டன்ஸ் வந்துடக்கூடாது, அதனால் கீழே வந்து அப்படியே அந்த பாக்கெட்டை தச்சாகாமல் தைக்கணும். பாக்கெட் ஒன்று வச்சுருக்கணும்ல, அதை வந்து விளையாடிட்டு அப்படி இங்கேருந்து விட்டோம்னா அதில் தச்சு வெளியே எடுக்கும்போது தான் நமக்கு தச்சிருக்கோங்கிறது தெரியும். அந்த கையை ஒரு கை தச்சாச்சு. தச்சதுக்கப்புறம் பாக்கெட் உள்ள பக்கம் எப்படி தச்சிருக்கோன்னு பார்த்துங்க. கை வந்து தனியாக, இது சென்ட்ரு, இது சைடு. நம்ம இப்போ தச்ச பீஸ் வந்து உங்களுக்கு இந்த 4 நாள் நம்ம எடுத்தது இந்த 1.5 1.5 3 அந்த இது கரெக்டாக நமக்கு சைடில் வந்துருச்சு. அதை எக்ஸ்ட்ரா பண்ணியாச்சு. பாக்கெட்டு எனக்கு ஒரு பாக்கெட்டு கரெக்டாக அவ்வளோதான். பாக்கெட் ரொம்ப சின்ன பாக்கெட், அந்த பாக்கெட் அவ்வளோதான் வரும். கூட வச்சோம்னா அங்கே தொங்கிடும். சரி சரி, அந்த அளவு தான் வைப்பாங்க. சும்மா 2 விரல் 3 விரல் போகிற அளவுக்கு தான். ஓகேவா? இதே மாதிரி அந்த பக்கம் இப்போ நம்ம தச்சது பாக்கெட்ல சைடு. ஆமாம், இப்போ வந்து பாக்கெட்ல சைடு. இப்போ இந்த கை அடுத்த கை அதே போல் தைக்கணும். இது வந்து அதே மாதிரி கரெக்டாக அரேஞ்சு தள்ளி இது கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு வரணும். அதை கொண்டு கரெக்டாக காமிச்சிரு இப்படி கொண்டு வரல. நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அப்படியே கை லூஸ் மாதிரி தச்சுட்டு அப்படியே இப்படி கொண்டு வந்துடணும். ஓகேவா? அவ்வளோதான், கொண்டு வந்தாச்சு. என்ன செய்யணும், வெளியே எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி நமக்கு அந்த வெட்டினது கரெக்டாக வந்துடும். வந்துருச்சா? கை இன்னொரு சைடு தைச்சோம்னா அதே மாதிரி இதை நம்ம சென்ட்ரு பண்ணோம்னா இதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக. ஓகேவா? கை இங்கேருந்து என்ன செய்யணும், இப்படி கொண்டு வரணும். இந்த சென்ட்ரு கொதை இருக்குல்ல, இதுலேருந்து இப்படி கொண்டு வரணும். இதில் வந்து என்ன செய்யணும், இங்கேருந்து இப்படி கொண்டு வரணும். இது எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு அரேஞ்சு நிப்பாட்டிடணும். முன்னாடியே. ஆமாம், அப்புறம் அதான் உங்களுக்கு அந்த பக்கம் தைக்கல ஈஸியாகும். இப்போ இங்கேருந்து அதே கை வந்து எப்படின்னா முண்டாவும் ஷோல்டரும் ஒன்றா அப்படியே வரும். அப்படியே இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே
அன்றாயிருக்கு இப்படி தான் தைப்போம். ஓ அன்றாயிருக்கு இந்த மாதிரி பகல் கொடுக்கணும். அதே மெத்தடு இது இந்த கையில் தைக்கணும். இந்த கையில் தைக்கணும். அன்றாயிருக்கு இதே மெத்தடு தான். அப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து நம்ம கட் பண்ண தைக்க முடியும். ஓ தைச்சிட்டோம்னா இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா அந்த ஜாயிண்ட் கரெக்டாக வந்துடும். இல்லைன்னா டிஸ்டன்ஸ் ஆகும். அந்த ஜாயிண்ட் கிட்ட தைச்சு நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு மறுபடியும் என்ன செய்யணும், ரிவர்ஸ். இப்போ 2 தையல் போட்டாச்சு. எங்கே வச்சோமோ அதிலிருந்து அப்படியே நேராக கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். அதே மாதிரி இங்கே இப்போ தச்சு முடிச்சாச்சா? இப்போ கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சு. இப்போ வந்து கை இந்த பக்கம் உள்ள கையை, அதாவது இதோடைய சேஃப் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம இப்படி வெட்டுறதுக்கு பதிலாக இங்கே பகல் கொடுத்து நம்ம இப்படி வெட்டியிருக்கோம். சரி சரி. இப்படி வர்றதுக்கு பதிலாக அது இப்படி வருது. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆம்கோலில் நல்லா லூஸ் கிடைக்கும். சரி. நம்ம பார்க்கையில் ஆம்கோல் சிறுசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஆம்கோல் அளவுக்கு அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும். கை வந்து உங்களுக்கு முன்னாடி ஃபிட்டிங்காக அப்படியே வந்துடும். அதே மாதிரி இங்கே இந்த பக்கம் வந்து சைடில் பாக்கெட் வச்சுக்கணும். பாக்கெட் வந்து கொஞ்சம் ஒரு 4 வரல 5 வரல ஓரளவுக்கு தான் வைக்கணும். அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா ரொம்ப வச்சோம்னா இங்கே வந்துடும். இப்போ பையில் வந்து காசு வந்து நம்ம வச்சு போட்டாங்கன்னா இங்கே இருக்கிறோம் வெளியே வந்துடும். இப்போ இது வந்து கரெக்டாக வருது. அந்த மாதிரி இது வந்து கீழே வந்து நார்மலாக பட்டி போடுறது. ஆனால் உயரம் கூடங்கனால நம்ம இந்த பட்டி போட்டிருக்கோம். இப்போ அந்த உயரம் 25 உயரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இருக்குல்ல, 25 உயரம் கரெக்டாக வந்துருச்சு. உயரம் குறையக்கூடாது. இந்த உயரம் வேணும். இப்போ நம்ம முதலே தைச்சிருந்தோம்னா 18 தான் வந்துடும். நம்ம அந்த பட்டி போடுறதுனால கரெக்டாக 20 வந்துடும். ஒரு பட்டி மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அது மட்டும் அது 10 பாயிண்ட் கம்மியாக இருந்தனால அந்த வேலை பார்த்துருக்கோம். சரி. இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு காஜா, இங்கே ஒரு காஜா, இங்கே பட்டன், இங்கே ஒரு பட்டன். வேறு எதுவுமே அவங்களுக்கு வேலை இல்லை. அப்போ அவ்வளோதான். ஓகே. குப்பாயம். குப்பாயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குப்பாயத்தை இதுதான் குப்பாயம். இது கை. இதுக்கு பேர் தான் பகல். இதுக்கு பேர் தான் பகல். பேக் சைடில் வந்து பேக் சைடு இது வந்து இவ்வளோதான். பேக் சைடு இதே கழுத்து இப்படி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதுதான் குப்பாயம். ஓகே.